ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டென்சஸை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் எப்படி அமைக்கலான்றதை பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேருந்து ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வரைக்கும் பார்ப்போம். இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் 1 மணி நேரமாக துணிகளை துவைத்து கொண்டு இருக்கிறேன். மைன் ஏ கண்டே சே கப்படே தோ ரஹி ஹூங். அப்புறம் இப்போ ரஹின்னு வருது. இங்கே இப்போ யார் சொல்கிறா? ஒரு பெண் சொல்கிறாங்க. அதே ஒரு பாய் சொல்லணும்னா மைன் ஏ கண்டே சே கப்படே தோ ரஹா ஹூங். நீங்கள் காலையிலிருந்து காத்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆப் சுபக சே இந்தஜார் கர் ரஹே ஹோ. இப்போ நீங்கள் வந்தாலே ரஹே ஹோன்னு வரும். இப்போ நீங்கள் அப்படின்னு ரஹேஹோ அப்படின்றது இப்போ யாரை பார்த்து கேட்குறாங்க? ஒரு ஆணை பார்த்து நீங்கள் ரொம்ப நேரம் காத்துட்ருக்கீங்களா, அப்படி காலையிலேருந்து காத்துட்ருக்கீங்களான்னு கேட்குறாங்க, ரஹேஹோன்னு. அதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்கணுன்னா ஆப் சுபகசே இந்தஜார் கர் ரஹீஹோ. நாங்கள் போன வருடத்திலிருந்து இங்கே வேலை பார்க்கிறோம். ஹம் பீச்லே சால்சே யஹாங் காம்கர் ரஹீஹைங். இப்போ இங்கே ரஹீன் வருது. அப்போ அந்த நாங்கள்ன்றது ஒரு பெண்கள் குரூப். அதே ஆண்கள் குரூப் சொன்னாங்கன்னா ஹம் பீச்லே சால்சே யஹாங் காம்கர் ரஹேஹைங் அப்படின்னு. அதே அவர்கள் போன வருடத்திலிருந்து இங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்றது வே போட்டுட்டு அதை அப்படியே தான் எழுதணும். வே பீச்லே சால்சே யஹாங் காம்கர் ரஹீஹைங் அப்படின்னா அவர்கள்ன்றது ஒரு பெண்கள் குரூப். அதே ஆண்கள் குரூப் சொல்லணும்னா வே பீச்லே சால்சே யஹாங் காம்கர் ரஹேஹைங் அப்படின்னு ஒரு ஆண்கள் குரூப் சொல்லணும். அவன் யாருக்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. வஹ் அப்படின்னா அவன். பகுத் தேர்சே அப்படின்னா ரொம்ப நேரமாக. தேர்னா நேரம். பகுத் தேர்சே ரொம்ப நேரமாக. பகுத் சமயசே அப்படின்னு கூட சொல்லலாம். பகுத் தேர்சே அப்படின்னு சொல்லலாம். பகுத் தேர்சே கிஸ்கே சாத் அப்படின்னா யாருடன் யாருக்கிட்ட. பாத்கர் அப்படின்னா பேசுகிறது. ரஹாஹை அப்படின்னா இப்போ ரஹாஹை அப்படின்னா அவன். இப்போ அவள் யார்கிட்ட ரொம்ப நேரமாக பேசி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னா வக் பகுத் தேர்சே கிஸ்கே சாத் பாத்கர் ரஹீஹை அப்படின்னு வரும். இப்போ ஃபாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் நேற்று மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை தூங்கி கொண்டிருந்தேன். நான் கல் தோப்கர் அப்படின்னா மதியம். நம்ம காலை மதியம் நம்ம ஏற்கனவே டைம் ரிலேட்டட் வேர்ட்ஸில் பார்க்கும்போது பார்த்துருப்போம். இப்போ தோப்கர் அப்படின்னா மதியம். ராத்னா ராத்திரி. கல்னா சுபகன்னு இப்போ பார்த்தோம். இப்போ மைன் கல் தோப்கர் தோ பஜேசே 5 பஜே தக் அப்படின்னா இருந்து வரை அப்படின்னா சேனா இருந்து தக்குனா வரை. தோ பஜேசே 5 பஜே தக் சோ ரஹாத்தா அப்படின்னா இப்போ யார் சொல்கிறது? ஒரு பையன் சொல்கிறான். அதே ஒரு பெண்ணு சொல்லணுன்னா மைங்கல் தோப்கர் தோ பஜேசே 5 பஜே தக் சோ ரஹீத்தி அப்படின்னு சொல்லணும். இது அதே மாதிரி தான். மைங்க எடுத்துகிட்டு வக்கு போட்டால் அதே தான் எழுதணும். வக்குன்னு போட்டால் அவன் அப்படின்னா ரஹாத்தான்னு வரும். வக்கல் தோப்கர் தோ பஜேசே 5 பஜே தக் சோ ரஹாத்தா அப்படின்னா அவன் இந்த நேற்று மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தூங்கி கொண்டிருந்தான். அவள் தூங்கி கொண்டிருந்தாள் அப்படின்னா வக் கல் தோப்கர் தோ பஜேசே 5 பஜே தக் சோ ரஹீத்தி அப்படின்னு வரும். அந்த வக்குனா அவள் ரெண்டுக்குமே வக்கு தான். நம்ம தமிழில் அவன்னா இன்னு போடுவோம், அவள்னா இல்லு போடுவோம். மொதவும் மாறுவோம், கடைசியாகவும் மாறும். ஆனால் இங்கே வக்கு தான், கடைசியாக மட்டும்தான் மாறுது. ரஹானா பையன், அவன். ரஹீனா கேர்ள். அவ்வளோ. ரஹாத்தா இங்கே ரஹீத்தி ரெண்டையுமே மாற்றணும். நாங்கள் 4 மணி நேரமாக வேலை செய்து கொண்டிருந்தோம். ஹம் 4 கண்டேசே காம்கர் ரஹேத்தே அப்படிங்க. அப்போ நாங்கள்ன்றது ரஹேத்தே அப்படின்னா அங்கே நாங்கள்ன்றது யார்? ஒரு பாய் குரூப்பு. அதே பெண் குரூப்பாக இருந்தால் ஹம் 4 கண்டேசே காம்கர் ரஹீத்தீங் அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஹம்மை எடுத்துகிட்டு வே சேர்த்துட்டோம்னா அவர்கள் 4 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது. வே 4 கண்டே சே காம்கர் ரஹேத்தே.
அதே ஒரு பெண்ணாக இருந்தால், பெண்கள் குரூப்பாக இருந்தால், வே 4 घंटे से काम कर रही थी. அப்போ நீங்கள் அப்படின்னா அங்கே ஆப்பை போட்டணும், அவ்வளோதான். நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்களா அப்படின்னு, செய்து கொண்டிருந்தீர்கள். आप 4 घंटे से काम कर रहे थे அப்படின்னா நீங்கள்ன்றது ஒரு ஆணை சொல்கிறது. அதே ஒரு பெண்ணை சொல்கிறதா இருந்தால் आप 4 घंटे से काम कर रही थी. இப்போ ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் நாளை தேர்வு எழுதி கொண்டு இருப்பேன். மைன் கல் பரீட்சா லிக் ரஹா ஹூங்கா அப்படின்னா இந்த ஹூங்கா அப்படின்னு வருது ஃப்யூச்சரில். அப்போ ஹூங்கான்னு சொல்கிறது யார்? ஒரு பையன். இப்போ மைங்கல் பரீட்சா லிக் ரஹி ஹூங்கி அப்படின்னா அது ஒரு பெண்ணு. நான் நாளைக்கு எழுதிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு. நீ போய்கொண்டு இருப்பாய் அப்படின்னு தூ ஜா ரஹா ஹோஹா. அதே நீ போய்கிட்டு இருப்ப அப்படின்னு ஒரு பெண்ணை சொல்லணும்னா தூ ஜா ரஹி ஹோஹி. அதே பேச்சு வழக்கில் நீ போய்கிட்டு இருப்ப வந்துட்டுருப்ப அப்படின்னு சொன்னால், போய்கிட்டு இருப்ப அப்படின்னா து ஜா ரா ஹோஹா அப்படின்னு. அதே நீ வந்துக்கிட்டு இருப்பேன்னா ஆ ரா ஹோஹா அப்படின்னு சொல்கிறது. இப்போ ரா ஹோஹா அப்படின்னா அது ஒரு பையனை சொல்கிறோம். அதவே ஒரு பெண்ணை சொல்லணும்னா து ஜா ரீ ஹோஹி அப்படின்னு சொல்லணும். அந்த ரஹாவை ரா, ரஹிய ரீ, ரஹேனா ரே அப்படின்னு மாற்றணும், அவ்வளோதான். அவன் வந்து கொண்டு இருப்பான்னா வக் ஆ ரா ஹோஹா அப்படின்னு. அவன் போய்கொண்டு இருப்பான்னா வக் ஜா ரா ஹோஹா. அவள் வந்து கொண்டு இருப்பாள் அப்படின்னா வக் ஜா ரீ ஹோஹி. அதே அவர் வந்துக்கிட்டு இருப்பார் அப்படின்னா அதே அங்கே வக்கு தான் வரும். ஜா ரே ஹோஹே அப்படின்னு வரும். நாங்கள் போய்கொண்டு இருப்போம். ஹம் ஜா ரஹே ஹோங்கே. அதையே ஒரு பெண்கள் குரூப் தான் ஹோங்கே. அது ரஹே ஹோங்கே அப்படின்னா ஒரு ஆண்கள் குரூப்பு. அதே பெண்கள் குரூப் சொல்லணும்னா ரஹி ஹோங்கி அப்படின்னு. நாங்கள் அப்படின்னா ஹம், ஜானா போகிறது. ரஹே ஹோங்கே அப்படின்னா ஒரு ஆண்கள் குரூப்பு. அதே பெண்கள் குரூப் சொல்கிறது அந்த நாங்கள் சொல்கிறோம்னா ஹம் ஜா ரஹி ஹோங்கி அப்படின்னு பெண்கள் குரூப் சொல்கிறது. அவர்கள் அடுத்த மாதம் அமெரிக்காவுக்கு போய்கொண்டு இருப்பார்கள். வே அகலே மஹினே அமெரிக்கா ஜா ரஹே ஹோங்கே. வந்து அவர்கள்ன்றது வே, அகலே மஹினேன்னா அடுத்த மாதம், அடுத்த வாரம்னா ஹப்தே அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதுவும் மஹினே 12 months, தமிழ் மந்த், இங்கிலீஷ் மந்த்ஸு, வார நாட்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். வே அகலே மஹினே அமெரிக்கா ஜா ரஹே ஹோங்கே. இப்போ ரஹே ஹோங்கேன்னு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவர்கள்ன்றது என்ன குரூப்பு? ஆண்கள் குரூப். அதே பெண்கள் குரூப்பாக இருந்தால் எப்படி சொல்லணும்? வே அகலே மஹினே அமெரிக்கா ஜா ரஹி ஹோங்கி. இப்போ நீங்கள் வந்து கொண்டு இருப்பீர்கள். ஆப் ஆ ரே ஹோங்கே. அப்போ இந்த ரே வந்துருச்சு. அது வந்து என்னது? பேச்சு வழக்கில் சொல்கிறது. ஆப் ஆ ரே ஹோங்கே, நீங்கள் வந்துட்டுருப்பீங்க அப்படின்னு. ஆப் ஆ ரே ஹோங்கே அப்படின்னு. ரே ஹோங்கேன்னா நீங்கள்னு ஒரு மரியாதை ஒரு ஆணை சொல்கிறது. அதையே ஒரு பெண்ணை சொல்கிறதா இருந்தால் ஆப் ஆ ரீ ஹோங்கி. அது ஒரு பெண்ணை நீன்னு சொன்னால் ஹோஹி அப்படின்னு சொல்லணும். அந்த இங்கு தான் ஒரு ஃப்ளூரல் ஃபார்மை மரியாதையாக சொல்கிறது. அந்த ஒரு புள்ளி தான் ஹோங்கி அப்படின்னா ஒரு பெண்ணை மரியாதை பெரியவங்களை சொல்கிறது. ஆப் ஆ ரீ ஹோங்கி அப்படின்னா ஒரு பேச்சு வழக்கில் ஒரு பெரியவங்க நீங்கள் வந்துகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.